நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எத்திசையும் ஒலிக்கும் எங்கள் இசை, இந்த இசைக்கு இல்லை ஈடு இணை. வெல்கம் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4, powered by எனர்ஜி தரும் கோல்ட் வின்னர். இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். இந்த சிகரங்களோட சங்கீதத்தை இங்கே ரொம்ப பிரம்மாண்டமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம், கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப அழகான பாடல்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக நேற்றுலேருந்து இப்போ இன்னைக்கு வரைக்கும் ஜானகி அம்மா பாடல்கள் ஒலித்து கொண்டு இருக்கின்றன. அந்த வரிசையில் இந்த வாரம் நமது ஃபீமேல் கண்டஸ்டன்ஸ் எல்லாரும் தயாராக இருக்காங்க. ஜானகி அம்மா பாடல்கள் பாட அவங்களும் இங்கே வந்து எங்களோட உட்காந்துருக்காங்க. ப்ளஷர் டு ஹேவ் யூ மேம். கண்டஸ்டன்ஸில் யாருக்காவது ஏதாவது அம்மாட்ட ஏதாவது கேட்கணும், இல்லை அம்மாட்ட ஏதாவது ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களா? வணக்கம்மா. வணக்கம். எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த இடத்துல உங்களோட சேர்ந்து இருக்கிறதுக்கே. எங்களோட ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், எங்களுக்காக இஞ்சி இடு பழகா நீங்கள் பாடணும். நான் கேட்கணும்னு நினச்சா அவர் கேட்டுட்டாரு. அம்மா தொண்டை சரியில்லைன்னு தெரியும், இருந்தாலும் காற்று கூட வந்தால் பரவாயில்ல. இஞ்சி ஏடு பழக மஞ்சச்சாவ பழக இஞ்சி ஈடு பழக மஞ்சச்சாவ பழக அப்புறம் கள்ளச்சேரி பழக மறக்க மனம் கூடுதில்லையே அடிக்கிற காத்த கேடு நடக்கிற ஆத்த கேடு இஞ்சி ஏடு பழக மஞ்சச்சாவ பழக கள்ளச்சேரி பழக மறக்க மனம் கூடு. குன்னவனத்தினில பட குயில் கூவையில் உன்னுடைய வேதனைய நான் உன்னுடைய வேதனைய நான் அறிஞ்சேன். சின்ன சின்ன போல உள்ள மட்டும் காணியே நானே பஞ்சத்தவ பழகு கள்ளச்சேரி பழகு மறக்க மனம் கூடு அடிக்கிற காத்த கேளு அசனின நாத்த கேளு மடியில ஊஞ்சல் போட மாதானா இஞ்சி ஏடு பழக மஞ்சச்சாவ பழக கள்ளச்சேரி பழக மனம் கூடுதில்லையே. வாழ்கவே என் அருமை ரசிகர்கள் நீடூழி வாழ்கவே 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 வாழ்கவே. எல்லாரும் நல்லா இருங்க. எல்லாருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூமா, ரொம்ப நன்றிம்மா. இதோட ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் எங்க எல்லாருக்கும் கிடைச்சிருக்காது. அது உங்கள் மூலமாக நீங்கள் வந்து உங்களோட பிளெஸிங்ஸ் மூலமாக எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷங்கம்மா. தேங்க்யூமா. ஒரு நேஷ்னல் அவார்டு வந்தது எனக்கு. 4 வாட்டி நேஷ்னல் அவார்டு வந்தது. அதில் இஞ்சி இடுப்பழகாக ஒரு வாட்டி வந்தது. அப்போ ரோஜா படம்
கரெக்டாக ரோஜா படம் ரெஹமானுக்கு ரோஜா படத்துக்கு ஃபஸ்ட்டு பிக்சரே வருது. ஃபஸ்ட்டு பிக்சர் நேஷ்னல் அவார்டு. எனக்கு இஞ்சி இடு பழகா பாட்டுக்கு நேஷ்னல் அவார்டு வந்து 2 பேரும் பண்ணோம். ஒரு இன்டர்வியூ பண்ணாங்க என்ன, இந்த பாட்டில் உங்களுக்கு நேஷ்னல் அவார்டு வந்தது, உங்களுக்கு மனசில் எப்படி இருக்குது, சந்தோஷமாக இருக்கா என்ன? நேஷ்னல் அவார்டு வந்தது கவர்மெண்ட் கொடுத்தது சந்தோஷம்தான், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன், இந்த ரோஜா படத்திலே மின்மினி என்ற ஒரு பொண்ணு சின்ன சின்ன ஆசைன்னு ஒரு பாட்டு பாடிருக்கு, ரொம்ப நல்லா பாடிருக்கு. அந்த பொண்ணுக்கு நேஷ்னல் அவார்டு வந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன்னு சொன்னேன். இது வரைக்கும் அந்த பொண்ணு லைஃப் லாங் ஞாபகம் வச்சுருக்கோம். அந்த பாட்டுக்கு அந்த பொண்ணு கொடுத்துருந்தா கிரேட், ரொம்ப நல்லா பாடிருக்கா. இந்த மனசு எத்தனை பேருக்கு வரும்? கண்டிப்பா அதுக்கு ஒரு பலமான கைத்தட்டல். I have to say, இப்படி ஐ டோன்ட் திங்க் எனி சிங்கர் இப்படி பப்ளிக்காக சொல்லுவாங்கன்னு. தட்ஸ் ஹர் கிரேட்னஸ். அதனால் நீங்கள்லாம் பாராட்டும் போது நான் ரொம்ப யங் ஆனது போலே ஒரு ஃபீலிங் வருது. எவ்வளோ 75 இயர்ஸ் எனக்கு இப்போது. 75 இயர்ஸ் போல எனக்கு தோணலை. ரொம்ப சந்தோஷம் மேம். பல சுற்றுகள் அண்ட் இதே மாதிரி சூப்பரான ரவுண்ட்ஸ்களை தாண்டி ஒரே ஒருத்தருக்கு தான் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 அப்படின்ற டைட்டில் மட்டும் இல்லாமல் அருண் எக்ஸல் டெம்பிள் கிரீன் டவுன்ஷிப் வழங்கக்கூடிய 60 லட்சம் ரூபாய் மதிப்பில் 3 பெட்ரூம் அபார்ட்மெண்ட் ஒன்றும் கிடைக்க போகுது. இந்த நாள் நல்லா அழகாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினச்சோம், ஆனால் அது முடியாது போல் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு முதல் கண்டஸ்டன்ட்டு சௌந்தர்யா தான். லெட்ஸ் வெல்கம் சௌந்தர்யா. இது ஒரு நிலா காலம், இரவுகள் கணக்காணும். இது ஒரு நிலா காலம், இரவுகள் கணக்காணும். ஆடை கூட பாரமாகும். பாரிஜாதம் நீரமாகும். இளமையே வசந்தவானம் பறவை ஒரு நிலா காலம், இரவுகள் கணக்காணும். கோவை கண்டாலே அழகு நிமிராதோ, அழகை பார்த்தாலே அருவி நிமிராதோ. கோவை கண்டாலே நிலவு நெறியாதோ, அழகை பார்த்தாலே அருவி நிமிராதோ. வண்டு வந்து உறங்காத போவும் நீயே, ஓ யாரும் வந்து நடக்காத சாலை நீயே, ஓ யாரும் வந்து உறங்காத சொர்க்கம் கண்டாளே. இது ஒரு நில காலம், இரவுகள் கணக்காணும். இது ஒரு நில காலம், இரவுகள் கணக்காணும். ஆடை கூட பாரமாகும்.
பாரிஜாதம் ஈரமாகும் பறவையே எனது வானம் பறவையே வருகவே இது ஒரு நிலா காலம் இரவுகள் தானா காணும். ரொம்ப நல்லா பாடிருக்கே கண்ணா, ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. நீ ஆக்ட் பண்ணியிருக்கலாம் அந்த பாட்டுக்கு படத்துலன்னு தோணுச்சு. ஓ நல்லா இருக்குது, எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது. தேங்க்யூ மேம். தம்மு பிடிச்சி பாடலை, அது ஒன்று தான். நான் தம்மு பிடிச்சி பாடிருக்கேன். அந்த லைன்ஸ் எல்லாம் ஒரே தம்மில். அது ப்ராக்டிஸ் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும். தம்முமா சௌந்தர்யா, ஹலோ மேம். ரொம்ப அழகா பாடுனீங்க. தேங்க்யூ மேம். அம்மா பத்தி நான் என்ன பேச முடியும், அவங்க பாட்டு தான் பேசும். தமிழ்ல பிச்சு உதறிட்டாங்க, ஒரு காவியமே படிச்சிட்டீங்க. साधना जी, सुपर साधना जी. தமிழ் கலக்கிட்டீங்க. சௌந்தர்யா, ஐ லவ்ட் இட் சௌந்தர்யா. தேங்க்யூ மேம். சூப்பராக இருந்தது. தேங்க்யூ மேம். அண்ட் ஒரு இடத்துல அந்த பறவையே அங்கே மட்டும்தான் கொஞ்சம் கூட வாய்ஸ் ஒரு அந்த ப்ரெசன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. மிச்ச இடத்துல எல்லாம் இட் வாஸ் சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஜட்ஜஸ். மேம் எனக்கு வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நான் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாமா? ஓ எஸ் கண்ணா. மேம் இது வந்து எங்களுக்கு ஒரு சந்தேகம் ஒன்று இருக்குது. இப்போ இந்த வாய்ஸில் மட்டும் வந்து எக்ஸ்பிரஷன் பண்ணிவிட்டு எந்த ஒரு முக அசைவும் இல்லாமல் உங்களால் எப்படி அது பாட முடியுது மேம்? அது வந்து ஒரு சின்ன ஒரு டவுட்டு. அது அது கொஞ்சம் கிளியர் பண்ணிங்கன்னா. அது சின்ன வயசுலேருந்து அப்படி பழக்கம் எனக்கு. எது பண்ண அப்படிதான். எப்படிமா உங்களால் மட்டும் முடியுது? அது பாப்பா பாட்டு பாடினாலும் அப்படிதான் இருக்கும். ஓ தேங்க்யூ வெரி மச் சௌந்தர்யா, தேங்க்யூ. இம்முறை ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4ல முதல் ரன்னர் அப்புக்கு விகே ட்ரைகாலஜி அண்ட் ஹேர் கிளினிக் வழங்கக்கூடிய 1 கிலோ தங்கம் பரிசு காத்துட்டு இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு கட்டத்தில் இருக்கும். எஸ் ஜானகி அம்மா நம்ம முன்னாடி வந்து அண்ட் நம்மளுடைய பசங்களை வந்து பிளெஸிங் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த வகையில் அடுத்ததாக அவங்க முன்னாடி ஒரு பாடலை பாட வராங்க. லெட்ஸ் வெல்கம் சோனியா. அழகுமலராட அபிநயங்கள் கூட சிலம்பொலியும் புலம்புவதே என் சிலம்பொலியும் புலம்புவதே அழகுமலராட அபிநயங்கள் கூட சிலம்பொலியும் புலம்புவதே விரல் கொண்டு மீட்டாமல் வாழ்கின்ற வீணை குளிர் வாடை கொஞ்சாமல் கொதிக்கின்ற சோலை பகலிரவு பல கனவு இருவிழியில் வரும் பொழுது அழகுமலராட அபிநயங்கள் கூட சிலம்பொலியும் புலம்புவதே
மை காட். லெட் இட் அவுட். இந்த மாதிரி நேரத்தில் உள்ள அடக்கி வைக்க முடியாது. லெட் இட் அவுட். இதை விட ஒரு பெரிய அங்கீகாரம், இதை விட ஒரு பெரிய காம்ப்ளிமெண்ட் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அம்மாவே வெளியே விட்டுட்டாங்க, விட்டுருங்க. ஓகே சோனியா, போன வாரம் டேஞ்சர் ஜோனில் இருந்தீங்க. அண்ட் இப்போ என்ன நடந்து உங்களால் நம்ப முடியுதா? நம்பவே முடியல. ஆமாம், முன்னாடி பாடுறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுக்கணும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அம்மா. ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நான் அம்மா பார்க்குறதுக்காக கேரளாவிலேருந்து சென்னை வந்திருக்கு, வீட்டில் வந்திருக்காங்க. ஞாபகம் இருக்கான்னு தெரியாது, ஆனால் இப்போ முன்னாடி இப்படி சொல்லணும் தெரியாது. பிரமாதம் பிரமாதம் பிரமாதம். தேங்க்ஸ்மா. எவ்வளோ நல்லா பாடுறீங்க. பாட்டு பாடுறது எக்ஸ்பிரஷன்ஸோட ரேஞ்சு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஜதி கூட அவர் ராகவேந்திர சொன்ன ஜதி, அந்த ராகம் எல்லா ஸ்வரம் ரொம்ப பிரமாதம். அதெல்லாம் கூட பாடுறது ரொம்ப கஷ்டம்மா. ரொம்ப நல்லா பாடுங்க. அதே வேகத்தில் ஜட்ஜஸ் கிட்ட போயிடுவோம். ஒன்று இல்லை, மல்டிபிள் ஸ்டாண்டிங் ஓவேஷன்ஸ். யார்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம்? என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஸ்ரீனிவாஸ் சார்? அதான் ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை. நான் என்ன சொல்கிறது, நான் ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுக்கட்டுமா? ஏன்னா ஜானகி அம்மா பாடின பாட்டு. பட் எனக்கு நான் எல்லாம் மறந்து நான் நின்னேன் ஸ்டாண்டிங் ஓவேஷன். பட் தட் இஸ் நத்திங். தட் இஸ் நத்திங். ஜானகி அம்மா அழுதாங்க உன் பாட்டு கேட்டு, வேற என்ன வேணும்? இட்ஸ் மோர் தென் சூப்பர் சிங்கர், ஐம் சேயிங். அண்ட் சோனியா, ஐ டோன்ட் நோ, அவன் சொன்ன மாதிரி போன வாரம் டேஞ்சர் ஜோன் இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர் சிங்கர்லேயே நான் பார்த்தது கம்மி. த ஹோல் ஆஃப் சூப்பர், நான் எத்தனையோ கிரேட் பெர்ஃபார்மன்ஸஸ் பார்த்துருக்கேன். பட் சூப்பர் சிங்கர்லேயே, ஏன்னா இந்த பாட்டு பாடுறதுங்கிறது எவ்வளவு கஷ்டமான பாட்டு இது பாடுறது லைவா. யூ ஜஸ்ட் கம்ப்ளீட்லி நெயில்ட் இட் சோனியா. இட் வாஸ் இன்க்ரெடிபிள் இந்த பெர்ஃபார்மன்ஸ். ஓ மை காட், அப்படியே ஏதோ பண்ணிட்டு இருந்தது. வேற ஏதோ ஒரு ஃபோர்ஸ், அதுதான் இந்த ஃபோர்ஸ் தான், ஜானகி அம்மாவோட ஃபோர்ஸ் தான். ஐ திங்க் சம்திங் இஸ் ஹேப்பனிங். இன்னைக்கு சூப்பர் சிங்கரில் எல்லாத்தையும் மீறி ஏதோ ஒன்று நடக்கிறது பெர்ஃபார்மன்ஸ். அது என்னத்தினாலனா, இட்ஸ் ஜஸ்ட் த பிரசன்ஸ் ஆஃப் த கிரேட் ஜானகி அம்மா, நத்திங் எல்ஸ். Sonia, Ma'am. I don't know who will be the super singer winner, but at this point of time, you have won everyone's hearts. Thanks, ma'am. You are the winner, right? Because, and you have got showers of blessings from Amma, so what else you want? Fantastic singing, fantastic. Thank you so much, ma'am. சோனியா, இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுக்கு சோனியா? சூப்பர்ப். ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ. Thanks, ma'am. ரொம்ப தேங்க்ஸ். ஃபென்டாஸ்டிக். ரொம்ப நல்ல அருமையாக இருந்தது அந்த காட்சி பார்க்குறதுக்கு. அதுதான் புரிஞ்சுக்கணும். அவங்க பேச மாட்டாங்க, பாட்டால் தான் பதில் சொல்லுவாங்க. வர்சடைல், எத்தனை பாட்டு, ஒரு எக்ஸ்பிளைன் இல்லக்கா இது அப்படின்னா அவங்க தான். அழகு மலரா சிங்கார எது எடுங்க வந்து இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனை ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு அவங்கள கூட்டி வந்த விஜய் டிவிக்கு தான் என்னுடைய நன்றி. லாங் லிவ் விஜய் டிவி. எஸ் சோனியா, இதுக்கு மேலே என்ன? கண்ணீர் விடாதீங்க, சரிங்க. கிவ் yourself a big round of applause. நல்லா பலம் உங்களுக்கே கை தட்டுங்க. ஆக்சுவலாக மாஸ்டர், உங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப். எல்லா பாட்டும் ஆர்கெஸ்ட்ரா இவ்வளோ நல்லா வாசிக்கிறாங்க. நான் எப்படி சொல்கிறது தெரியல, எப்படி சொல்கிறது. எனக்கு என்ன தோன்றதுன்னா, இந்த ஆர்கெஸ்ட்ராவோட எங்கேயே 5 மணி நேரம் கச்சேரி பண்ணணும்னு ஆசை. மறுபடியும் அம்மா கண்ணீர் விட்டு அதை பார்த்து நாங்கள்லாம் கண்ணீர் விடுறதுக்குள்ளே நீங்கள் போய் உட்காந்துருக்கேன். ரொம்ப நன்றி சோனியா. தேங்க்யூ. Thank you so much. தேங்க்யூ சோனியா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இங்க சிகரங்களின் சங்கீதம் நடந்துகிட்டு இருக்கு. எஸ் ஜானகி அம்மாவோட பாடல்களுக்கு இங்க சிறப்பு சேர்த்துட்டு இருக்கோம். இப்ப
அவங்களோட இன்னொரு பாடலை பாட அடுத்த கான்டெஸ்டன் வந்துகிட்டே இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் பார்வதி. நான் என்ன சொல்ல, இந்த பாட்டே எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. ரொம்ப மாடுலேஷன்ஸோட அழகாக ரொம்ப நல்லா பாடிருக்கா. இந்த பேக்ரவுண்ட்ஸ் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க எவ்வளோ நல்லா வாசிச்சிருக்காங்க, மனசு அப்படி ஆடிடுச்சு. அவ்வளோ நல்லா வாசிச்சிருக்காங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. நல்லா பாடிருக்கேன் கண்ணா. வெரி நைஸ், பெஸ்ட் ஆஃப் லக். பார்வதி என்ன அழகாக பாடினப்பா. அப்படி தான் உன்னால் பாட தெரியும் உனக்கு. பியூட்டிஃபுல்லாக இருந்தது, ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை. அந்த பேக்ரவுண்ட்ஸ் அவங்க சொல்லும்போது எனக்கு விஜி மேனுவல் சார் ஞாபகம் வருது எனக்கு. விஜி மேனுவல் சார் நிறைய இந்த மாதிரி வாசிச்சிருக்காரு. அதெல்லாம் அவரோட டச் தான். பட் டுடே ஹீ இஸ் நாட் வெல். மை ப்ரேயர்ஸ் டு விஜி மேனுவல் சார் டு கெட் பெட்டர். அதே மாதிரி சாய்பாபா, ஆமாம், பாவம் அவர் இல்லை இப்போ. சதா ரொம்ப நல்லா வாசிப்பார் கிட்டார். சதான்னா யாருன்னா சுதர்சன் மியூசிக் டைரக்டர், ஆர் சுதர்சன் மகன். ரொம்ப நல்ல மியூசிக் டைரக்டர் அவர். முதல்ல என் வாய்ஸ் தேர்ந்தெடுத்தது ஏவிஎம்ல அவர் தான், ஆர் சுதர்சன். அவர் யாருன்னா, என்னை முதலாக பார்த்த போது என்ன நினைத்தாய் பாட்டு ஞாபகம் இருக்கா? அவர் மியூசிக் தான். அந்த சுதர்சன மாஸ்டர் பையன் தான் அந்த சதா. ரொம்ப நல்லா இளையராஜா சாங்ஸ் எல்லாம் கிட்டார் ரொம்ப நல்லா வாசிச்சிருப்பார். இந்த மாதிரி அதெல்லாம் ஞாபகம் வந்தால் ஒரு மாதிரி மனசு உறுத்துது, ஒரு மாதிரி ஆகி போகுது. என்னன்னு சொல்ல தெரியல.
அதெல்லாம் வருது எனக்கு, அதெல்லாம் நினச்சி. ஒரு சஸ்டெயின்ஸ் தான் இந்த பாட்டுடைய அழகே, அனுஸ்வரங்கள். ஸ்ருதி கொடுங்க சார். ஜஸ்ட்டு தாரார தாரார தாராரே ரே லா லா லே லா லா லே லா லா லே லே தாராரே ரே ரே தாராரே ரே ரே தாராரே ரே நானே பாடும் நிலா. என்ன அழகாக பாடிருக்காங்க அவங்க. அவங்க வந்து என்றும் 16 இருக்கணும். அவங்க மனசு போல் 150 வருஷம் பாடணும். அதெல்லாம் நம்ம கேட்கணும், நம்மளும் கூட பாடணும், ஜெர்னி பண்ணணும். அவ்வளோ அழகாக பாடினேன் பார்வதி. சுஜாதா மேம். பார்வதி நான் பாடினேன் பார்வதி. ஓரோ வார்த்தை அம்மா அந்த ஈச் வேர்ட் ஒரு மீனிங் அந்த வாய்ஸில் அந்த எக்ஸ்பிரஷன் வந்தது பார்வதி. காட் பிளஸ் யூ, அவ்வளோதான் சொல்லுவேன். ஓகே, தேங்க்யூ வெரி மச் பார்வதி. ஆல் தி பெஸ்ட். ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மேம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களை வந்து பாடி சந்தோஷப்படுத்துறது மட்டும் இல்லாமல் நிறைய காமெடியான விஷயங்களும் எங்களுக்காக சொல்லிட்டுறீங்க. பாட்டி சோறு கொஞ்சம் பாட்டி, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன், ஆக்கி வச்சுடு. இப்போவே எவ்வளோ குண்டா இருக்கேப்பா, இன்னும் சாப்பிடாத. நீங்கள் 2 பேரும் பாடுறீங்களா? ஜானகியம்மா அவங்க அவர் ஆனந்த் நல்லா பாடுவார். மாக்காப்பா அது ஃப்ளோவில் பாடுவோம் சார். இப்போ டக்குன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் லைட்டாக எந்த பாட்டுன்னு சொன்னீங்கன்னா ஏதோ ஒரு பாட்டு, சீரியஸாக ஒரு பாட்டு பாடு. தப்பாக பண்ணால் தப்பாக எடுத்துக்கூடாது மேம். ஐயோ பரவாயில்ல, நீங்கள் எப்படி பாடினாலும் சந்தோஷம். நான் தேடும் செவ்வந்தி பூவிது, ஒரு நாள் பார்த்து அந்தியில் பூத்தது. பூவோ இது வாசம், போவோமினி காதல் தேசம். பூவோ இது வாசம், போவோமினி காதல் தேசம். நான் தேடும் செவ்வந்தி பூவிது, ஒரு நாள் பார்த்து அந்தியில் பூத்தது. வெரி நைஸ், வெரி நைஸ். தேங்க்யூமா, ரொம்ப சந்தோஷம் உங்க முன்னாடி பாடினது. அது எப்படி பாடி இருக்கிறேன்னு எனக்கு தெரியாது. சூப்பர் பிரதர். மாக்காப்பா எப்படி? ஆமா, நீ எனக்கு சூப்பர், நான் உனக்கு சூப்பர், இப்படி மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டு. போன வாரம் சார் நான் வந்து பாடினதுக்காக 1500 ரூபாய் கொடுத்தாரு. சீனிவாஸ் சார் அடிக்கடி அவருக்காக பில்லிங் நான் தான் பண்றேன். நான் கூட கொடுக்கவா? நான் கொடுக்கவா? வேணாம்மா நான் கொடுத்துட்றேன். சார் நம்ம 2 பேரும் எப்படிப்பட்ட நண்பர்கள்? வேணாம் அம்மா, வேணாம்மா, பர்ஸ் எடுக்காதீங்க. பிரதர், காசு பணம் துட்டு மணி மணி, காசு பணம் ஜானகம்மா கையில, காசு பணம் மாக்காப்ப வாங்கிட்டான். சூப்பர் சிங்கருக்கு இன்னைக்கு பிரியாணி. காசு பணம் துட்டு மணி மணி, காசு பணம் துட்டு மணி மணி. ஒரு 2 லைனுக்கு இவ்வளோ பெரிய ஒரு பிளஸ்ஸிங்கு, இவ்வளோ பெரிய சன்மானம் வந்து இங்கே நாள் ஃபுல்லாக நின்றுதா கூட நீங்கள் அடிக்கடி வாங்க மேம். சரி, தேங்க்யூ மேம். இட்ஸ் பின் அ ப்ளஷர் மேம். இங்கே வந்தது எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம், எல்லாருக்குமே சேர்த்து. We are blessed. Thank you. நீங்கள் தான் ரொம்ப பிடிக்கும் எல்லாத்தோட நம்ம கண்டஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்கேன். ஜானகி ஒரு வாட்டியாவது அவங்கள பார்க்கணும்னு சொல்லி இன்னும் 4th ஆடிஷனில் செலக்ட் ஆனது உங்களுக்கு நான் டெடிகேட் பண்ணேன். நான் கேட்டிருக்கேன், அந்த ப்ரோக்ராம் கேட்டிருக்கேன். நான் அங்கே டிவிலே என்ன தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். ஆனால் எங்கள் வீட்டிலேருந்து சொன்னேன், இப்போ நேராக சொல்கிறேன். தேங்க்ஸ் கண்ணா. தேங்க்ஸ்.
இன்னைக்கு பார்த்து உங்கள் கையை தொட்டது நிஜமா அது மறக்க முடியாத உணர்வு. நல்லா நடந்தது இன்னைக்கு. ரொம்ப ஜாலியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விஜய் டிவி ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க ப்ரோக்ராம். பசங்களுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்கிறேன், ப்ரைஸ் வந்தாலும் வரலைன்னாலும் பரவாயில்ல, எல்லாரும் பிரமாதமாக பாடினுங்க. எத்தனை பேர் கேட்டு சந்தோஷப்படுறாங்க உங்கள் பாட்டெல்லாம், எல்லாரும் என்ஜாய் பண்ணுறாங்க. பாடினதே போகிறோம், ப்ரைஸ் வரட்டும் வராமல் போகட்டும், அதை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம். ப்ரைஸை விட நல்லா பாடினீங்க நீங்கள். அந்த ப்ரைஸ் என்ன இருக்குது, ஆஃப்டர் ஆல் உங்கள் பாட்டு முன்னாடி அந்த ப்ரைஸ் ஒன்றும் கிடையாது அப்படின்னு நினச்சிக்கோங்க. பெஸ்ட் ஆஃப் லக் எல்லாருக்கும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த வாரத்தோட பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த வீக் யார் வாங்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்த ஜட்ஜஸ். இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு டெஃபினெட்லி த பெஸ்ட் பெர்ஃபார்மர் வாஸ் ஆஃப் கோர்ஸ் சோனியா தான். வீரல் கொண்டு மீட்டாமல் வாழ்கின்ற வீணை குளிர் வாடை கொஞ்சாமல் கொதிக்கின்ற பிரமாதம் பிரமாதம் பிரமாதம். கனவை இருவிழியில் வரும். இவ்வளோ நல்லா பாடுறேன். பாட்டு பாடுறது எக்ஸ்பிரஷன்ஸோட ரேஞ்சு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. சோனியா ஜானகியம்மா அழுதாங்க உன் பாட்டு கேட்டு, வேற என்ன ஐயா வேணும்? இட்ஸ் மோர் தென் சூப்பர் சிங்கர். ஐம் சேயிங். டிஐ சைக்கிள்ஸ் வழங்கக்கூடிய 20,000 ரூபாய் மதிப்புள்ள மோன்ட்ரா பைசைக்கிள் உங்களுக்கு பரிசா கிடைச்சிருக்கு. ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 இப்போ டாப் 20 அப்படின்ற ஒரு அற்புதமான விஷயத்துக்கு வந்திருக்கு. அண்ட் எல்லா கண்டஸ்டன்ட்டுக்கும் எங்களோட வாழ்த்துக்கள். அண்ட் இது ஒரு போட்டி. அண்ட் ஒவ்வொரு வாரமும் தெர் பி எலிமினேஷன், டேஞ்சர் ஜோன் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு ஜட்ஜஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வைஜெயந்தி, ஷண்பகராஜ், சஞ்சய், மதுமிதா, அழகேசன் சார், மதுமிதா லாஸ்ட் வீக் நீங்கள் வந்து பெஸ்ட் பர்ஃபார்மர், இன்னைக்கு டேஞ்சர் ஜோனில் இருக்கீங்க. திஸ் கைண்ட் ஆஃப் இன்கன்சிஸ்டன்சி ஷுட் நாட் பி தட். ஆக்சுவலி அந்த பாட்டு எஃபெக்டிவாக இல்லை. நீங்கள் பாடும்போது கரெக்டாக பாடுங்க, எல்லாமே ஓகே. somehow the song was not effective. கண்ணா என்னாச்சு இன்னைக்கு அவ்வளோ சரி வரல? ரொம்ப எக்ஸைட்டட் ஆயிட்டதுனால மேல் நோட்ஸ் பாடும்போது வாய்ஸ் கிராக் ஆகிடுது, எனக்கே தெரிஞ்சது மேம் பாடும்போது. சஞ்சய் அண்ட் அழகேசன் சார் ரெண்டு பேருமே இது வரைக்கும் நீங்கள் வந்து இந்த ஷோவில் ஒரு எக்ஸ்ட்ரா ஆடிங் கிளாமர் எல்லாம் இருந்தது. பட் டாப் 20ன்றது இனிமேல் வார்னிங் ஆகிடும் கண்டிப்பாக. ஏன்னா டெஃபினட்டாக மியூசிக்கு தான் முக்கியத்துவம். ஸோ எல்லாமே நல்லா பாடும்போது என்ன நடக்கும், அதில் அந்த அளவுக்கு யாரும் இல்லை, அதை ரீச் பண்ணாதவங்க ஆட்டோமேட்டிக்காக பை சொல்ல வேண்டாம். ஸோ இனிமே பயங்கர டஃப் ஆக போகுது. ஏன்னா காம்படிஷன் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்கிறதுனால. ஷண்பகராஜ், இது வந்து எஸ்பிபி சாரோட பாட்டு பாடி நீங்கள் டேஞ்சர் ஜோனில்
வருதுங்கிறது எனக்கு அக்செப்ட் பண்ண முடியல. நான் இந்த சாங் ஆக்சுவலி கான்ஃபிடென்ட்டாக தான் இருந்தேன். somehow it did not happen. பட் அந்த சோல் ஆஃப் த சாங் டெஃபினட்டாக வரல. அதாவது நீங்கள் நல்லா பாடி பிரயோஜனம் இல்லை. யூ நீட் டு கிவ் அ பர்ஃபார்மன்ஸ் தட் இஸ் கோயிங் டு பி வாவ். எல்லாருக்கும், நீங்கள் 5 பேருக்கும் தான் சொல்கிறேன் நான். எனக்கு ஒரு பர்சனல் ரிக்வெஸ்ட் இருக்குது ஸ்ரீனி, அது முடியுமான்னு பாருங்கள். ஏன்னா டாப் லெஜெண்ட்ஸ் ஜானகி அம்மா, எஸ்பிபி சார் அண்ட் சாதனாஜி, இவங்கெல்லாம் இந்த பாசிட்டிவ் எனர்ஜி இன்னும் இங்கே விட்டுட்டு போகல இந்த இடத்த. ஸோ ஏதாவது நீங்கள் வந்து ஒரு வாரம் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரத்துக்கு வாய்ப்பு இருக்கா? ஓகே, நீங்கள் வந்து ஒரு 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 இந்த வாரம் இவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சான்ஸ் கொடுக்க சொல்கிறேன். 100%. பட் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் சார், காம்படிஷன் ஹஸ் டு கோ ஆன். நம்ம வந்து சென்டிமெண்ட் பேசி பிரயோஜனம் இல்லை. இல்லை சீரியஸ்லி இல்லை, நான் அது பேசலை. ஓகே, தென் வில் கோ ஃபார் நான் எலிமினேஷன். அப்படி போனால் அட்லீஸ்ட் இன்னும் another 3 weeks, 3 வாரத்தில் நம்ம 20லேருந்து 15க்கு போகிறோம், டாப் 15. ஸோ தேர் பி மோர் எலிமினேஷன்ஸ். அட்லீஸ்ட் 2 வாரத்தில் 2 எலிமினேஷன், 2 எலிமினேஷன்ஸ் ஈச். ஐ ஆப் ஃபார் த சேலஞ்ச். ஸோ பக்கப் டெஃபினட்டாக இந்த வாரம் எலிமினேஷன் இல்லாட்டிலும் டாப் 15 we are reaching in 3 weeks. that is 100%. அது டவுட்டே கிடையாது. 3 weeksல we are reaching top 15. எல்லாரும் பயங்கரமாக ஒர்க் பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு. நம்ம மறக்காமல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ரொம்ப சீரியஸாக இருந்தால் தான் ஒவ்வொரு வாரமும் கடந்து போக முடியும். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் த சிச்சுவேஷன். வின்னிங் அந்த ஸ்பிரிட் இன்னும் அதிகமாகணும், அதுதான். தேங்க்யூ ஜட்ஜஸ். ஓகே, இந்த வாரம் நோ எலிமினேஷன் அப்படின்னு ஜட்ஜஸ் ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. பட் இன்னொரு விஷயமும் உங்களுக்காக இருக்குது. அடுத்த 3 வாரத்தில் டாப் 20 அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த நம்பர் டாப் 15 ஆக போகுது. ஸோ டபுள் எலிமினேஷன்ஸ்லாம் ஒரே வாரத்தில் நடக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரத்தோட பர்ஃபார்மன்ஸும் அதில் வந்து கவுண்ட் ஆகும். அண்ட் குறிப்பாக நீங்கள் 5 பேர் வந்து அடுத்த வாரம் பர்ஃபார்ம் பண்ணும்போது இதை விட ஒரு 3 மடங்கு 4 மடங்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும். அப்போ தான் உங்களுடைய மார்க்ஸ் லெவல் வந்து மற்றவங்களுக்கு ஈக்குவலாக நீங்கள் வந்து பார்ல இருப்பீங்க. ஸோ அதனால் நல்லபடியாக பெர்ஃபார்ம் பண்ணணும். எங்களுடைய வாழ்த்துக்கள். சரி பிரதர், அடுத்த வாரம் தானே எலிமினேஷன், இந்த வாரம் இல்லைல்ல? இல்லையே. அப்புறம் ஏன் எல்லாரும் உம்முன்னு இருக்கீங்க? நோ எலிமினேஷன், only celebration. Let's celebrate. அடுத்த வாரம் இதே டாப் 20 கான்டெஸ்டன்ஸோட ஒரு வித்தியாசமான ரவுண்ட்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது விஷ்ணு அண்ட் மகாபானந்த். ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல்ட் வினர். இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல்.